ஒவ்வொரு ராசியும் உங்களை நேசித்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பிஹேவியர் பேட்டர்ன் காட்டுவாங்க, என்னெல்லாம் சைன் தெரியும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு நான் உங்களுக்கு 2 பேட்டர்ன் தான் சொல்லுவேன், ரொம்ப சிம்பிளான 2 பேட்டர்ன். விருச்சிக ராசியோட சர்க்கிள்குள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையுமே நுழைய விட மாட்டாங்க. நான் எப்போவுமே விருச்சிக ராசி யாராவது டேட் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்கன்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்பேன். அவங்கள பற்றின ரொம்ப மோசமான ஒரு உண்மையை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்பேன். லைக் அவங்களுடைய எல்லாருக்கிட்டையுமே மோசமான உண்மைகள் இருக்கும், நம்ம மறைக்கணும். ஆனால் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும் அது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதுக்கு தாண்டி இதாக வந்திருக்கோம். ஒரு இலக்கியவாதி ஒரு இங்கிலீஷ் இலக்கியத்தில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ இன்னொரு சோலோட கனெக்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மோசமான வல்னரபிளான ஒரு உண்மையை உங்களால் ரொம்ப ஈஸியாக இன்னொரு சோல்கிட்ட பகிர்ந்துக்கும் போது அந்த சோலோட ரொம்ப க்ளோஸ் ஆகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இதை விருச்சிக ராசி பண்ணால் மட்டும்தான் விருச்சிக ராசி உங்களை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது விருச்சிக ராசி உங்கள்கிட்ட ஓப்பன் அப் ஆகணும். லைக் இதான் என் வாழ்க்கை, எனக்கு இது இப்படிலாம் நடந்திருக்கு. ரொம்ப இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, யார் ஒன் கன்சல்டேஷன், அந்த பொண்ணு வந்து விருச்சிக ராசி. நான் அந்த பையன்கிட்ட கேட்டது மாதிரி அந்த பையன் சொன்னால் அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசில் ஒரு செக்ஷுவல் அபியூஸ் நடந்துச்சு, அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சேன். நான் சொன்னால் அப்போ அந்த பொண்ணு ஒன்று பிடிச்சிருக்காமல் சொல்லவே சொல்லுது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு இவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்கும் நிறைய. அந்த சீக்ரெட்ஸ் அவங்க எவ்வளோ ஓப்பன் அப் பண்ண ரெடியாக இருக்காங்கன்றது தான் அவங்க ரிலேஷன்ஷிப்போட வேல்யூவை பிடிக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட எல்லா ட்ராமாவையும் உங்களோட ரிலேஷன்ஷிப் அட்ரஸ் பண்ண சொல்லுவாங்க. இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ விருச்சிக ராசிக்கு பொருந்தும். விருச்சிக ராசி தே ஆல்வேஸ் வாண்ட் டு ஓப்பன் அப். அவங்க யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ண நினைப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சைன் நீங்கள் பார்க்கணும். 2வது சைன் என்ன அப்படின்னா, அவங்க உங்களுடைய மாஸ்கையும் கழட்ட பார்ப்பாங்க. விருச்சிக ராசி வாண்ட்ஸ் டு நோ, உங்களுடைய மோசமான சீக்கிரட்டையும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை டீகோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே அவங்க கவனிச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட மாஸ்கே போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிக் பாஸ் செட்டில் இருக்கதான் நினச்சிக்கோங்க. பிக் பாஸ் செட்டில் எவனாலையும் மாஸ்கே போட முடியாது. கேமரா உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்கும். 100 நாளைக்கு உங்களால் மாஸ்க் போட்டு நடிக்கவே முடியாது. அந்த கேமரா தான் விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கு வந்து உங்களுடைய இன்னர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப பொறுப்படுவாங்க. இந்த 2 சைனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள பற்றி அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை பற்றின எல்லா சீக்கிரட்ஸும் தெரியணும்னு ஆசைப்பட்றாங்களா? எஸ், தே ஆர் இன்டு யூ. அவங்களுடைய மோசமான சீக்கிரட்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்களா? எஸ், தே ஆர் இன்டு யூ. அதுக்கடுத்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டராக ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஒரு விருச்சிக ராசி கூட பார்த்ததே இல்லை, ரொம்ப பொசசிவாக இருந்திருக்காங்க. ஓகே, நான் எனக்கு ஒரு வியர்டான ஒரு கன்சல்டேஷன் வந்துச்சு. ஓகே, ஒரு பையன், அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பையன் வந்து விருச்சிக ராசி, ஓகேங்களா? அந்த பொண்ணு வந்து மீன ராசி. பட் இதில் என்ன ட்விஸ்ட்னா, அந்த பொண்ணு ஏற்கனவே வேற ஒரு பையனை லவ் பண்ணுது. அந்த பையன் வந்து கடகராசி. இந்த மீனராசியும் கடகராசியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நடுவில் விருச்சிக ராசியும் பூந்தாச்சு. இந்த விருச்சிக ராசி நடுவில் பூந்து அந்த பொண்ணுக்கு